ஒரு வசனத்தை, ஒரு வேத பகுதியை நாம எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். வாசிச்சுட்டு அப்புறம் உட்காரணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 11 வசனம் வரைக்கும் நாம வாசிக்கலாம். 1 11 வரை ஒரு மாதிரி ஒரு வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று கண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதுனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அடைந்து, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.